ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் தேவன் ஒரு நன்மையான காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு சொன்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தைகள். தேசமே பயப்படாதே. ஒரு தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கோ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, ஒரு தேசத்திற்கே தேவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் பார்க்கும் பொழுது பயப்படாதே. அப்போ ஒரு தேசமே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசம் முழுவதும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அச்சமடைந்து கொண்டிருக்கிறது நிமித்தமாக தேவன் அந்த தேசத்திற்கு இறங்கி அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. பயந்து கொண்டிருக்கிற அந்த தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. ஏன் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களிடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினால நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த யோவேல் தீர்க்க தரிசியின் மூலமாக இந்த தேசத்துக்கு தேவன் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான் இந்த யோவேலினுடைய புஸ்தகம் முழுவதும். யோவேல் புஸ்தகத்தினுடைய அந்த முதல் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேசத்தை பாழாக்குகிற வெட்டுக்கிளிகள் அந்த தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறது. எதெல்லாம் விளைய செய்தார்களோ, எதெல்லாம் அவர்கள் விளைவித்தார்களோ, அந்த விளைச்சல்களை வெட்டுக்கிளிகள் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதாவது தேசத்தில் ஒரு செழிப்புகள் இல்லாதபடிக்கு எதை விளைவிக்கிறார்களோ அவைகளை அழிக்கும்படியாக சாத்தான் அந்த தேசத்திற்குள்ளாக கிரியை செய்தபடினால அந்த தேசம் பஞ்சத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிற ஒரு சூழ்நிலை இந்த 1வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்க முடியும். பிறகு 2வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த தேசத்தை சுற்றிலும் இருக்கிற மற்ற ராஜாக்கள் தேசங்கள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறதை நம்ம வாசிக்க முடியும். அந்த தேசத்துக்கு விரோதமாக போர் செய்கிறதை, அந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்பி வருகிறதை இந்த 2வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். 3வது நீங்கள் பகுதியை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 11வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலும் கஷ்டத்தினாலும் படுகிற நிந்தையும் அவமானத்தையும் அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். ஒரே தேசம்தான். இந்த யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருக்கிறதே 3 அதிகாரம் தான். அதில் 2 அதிகாரங்கள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதனை, கண்ணீர், பிரச்சனை, உபத்திரவங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், எதெல்லாம் விலை செய்கிறார்களோ, எதெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவைகள் எல்லாம் சாபமாக தேவன் மாற்றுகிறதே அந்த இடத்துல வாசிக்கிறோம். சத்துருவானவன் மாற்றுகிறதை வாசிக்கிறோம். இவர்கள் புலம்பி தேவனிடத்திற்கு திரும்பினபடினால தேவன் அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகள் எல்லாம் கூறுகிறதை இந்த யோவேலினுடைய புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ இந்த உபத்திரவத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கும் பொழுது, மனிதர்கள் எல்லாம் இந்த தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலையில தான் அந்த 2வது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் யோவேலினுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறாரு, தேசமே பயப்படாதே, தேசமே வெட்டுக்கிளிகளுடைய வாழ்க்கையில் வரும், அழிவுகளுடைய வாழ்க்கையில் வரும், பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும்,
போராட்டங்களுடைய வாழ்க்கையில் வரும். உனக்கு விரோதமாக யுத்தங்கள் செய்ய எழும்பி வருவார்கள். ஆனாலும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்னாரு, தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து கலிகூறு. நான் யோசித்து பார்த்த இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த தேசமே பயந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பாழாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் எப்படி மகிழ்ந்து கலிகூற போகிறாங்க, எப்படி மகிழ்ந்து கலிகூற முடியும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். பாருங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு கண்ணீர், ஒரு போராட்டம், ஒரு நிந்தை, ஒரு அவமானங்கள், இவைகள் எல்லாம் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் துக்கம்தான் வருமே தவிர மகிழ்ச்சியும் களிப்பும் வராது. ஆனால் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த தேசத்தை பார்த்து சொல்கிறாரு, உன் தேசம் இன்னைக்கு பாழான தேசமாய் காணப்படுகிறது. நீ எதெல்லாம் விளைய செய்தீரோ அவைகள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு சத்துருவானவன் வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு கொண்டிருக்கிறான். தேசம் முழுதும் பஞ்சத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்துருக்களும் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நீ இருக்கிற, நீ ஒரு காரியத்தை செய்ய வேணும். நீ மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஏன் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ராமேனே சொல்ல மாட்டீங்களே, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் தேவன் எப்பொழுது ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்று சொன்னால், நான் கண்ணீர் விட்டு எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு விரோதமாக எழும்புகிறதான அந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அப்படிதான் செய்தார். நீங்கள் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் வாசிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 23, 24. நல்ல கவனிங்க. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பதாக பயங்கரமான பெரிய காரியங்களை, யாருக்கு விரோதமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நடத்தினார்னா, எகிப்தியருக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை, பயங்கரமான பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் இவர்களை என்ன செய்தாராம், நடத்தி கொண்டு வந்தார். உம்முடைய தேசத்திற்கும் அதில் இருந்த ஜாதிகளுக்கும் விளங்க செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கு உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவரானீர். எப்படி தேவனாக மாறினார், அவர்களுக்கு எப்படி தேவனாக மாறினார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இந்த பெரிய பயங்கரமான காரியங்கள்னால் என்னது ஆண்டவர், அப்படி என்ன பெரிய பயங்கரமான காரியங்களை என் வாழ்க்கையில் செஞ்சிருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேதத்தில் உள்ள அநேக அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் பார்க்கீங்க அப்படின்னா, எந்தெந்த அற்புதங்கள் எந்தெந்த அதிசயங்கள் எல்லாம் மனிதர்களால் செய்ய முடியாததோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாடு காலத்திலையும் வாசிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். மனிதர்களால் செய்ய முடியாத காரியத்தை தேவன் செய்வாரே ஆனால் அதுதான் பெரிய காரியங்கள். நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய எண்ணத்திற்கும் நம்முடைய மூளைக்கும் எட்டாதமான ஒரு காரியத்தை தேவன் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலிருந்து கொண்டு வந்து வனாந்தரத்தில் வழியாக நடத்தி கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நினச்சி கூட பார்க்கல செங்கடல் 2 பிரியும்ட்டு. கர்த்தர் அதை செய்தார். அதுதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு, எகிப்தியர்களுக்கு முன்பதாக நீர் உம்முடைய ஜனத்திற்கு ஒரு பெரிய பயங்கரமான காரியத்தை நீ செய்து அவர்களை நடத்தி கொண்டு வந்து. அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அந்த யோவேலுக்கு கர்த்தர் சொன்னது போல, யோவேல் மூலமாக கர்த்தர் சொன்னது போல, ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராய் காணப்படலாம், ஆனால் அவைகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவ்வளவு பலவீனங்கள், அவ்வளவு துயரங்கள், வியாதி,
அவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்த யோபினுடைய வாயிலிருந்து என்ன தெரியுமா வருது? 5வது அதிகாரம் 9வது வசனத்தில், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எந்த சூழ்நிலையிலிருந்து சொல்றார் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலிருந்து சொல்றாரு? நாய் வந்து அவனை நக்கி கொண்டிருக்குது, அவனை நண்பர்கள்லாம் அவனை ஏளனமாய் பார்க்கிறாங்க, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை சார்ந்து இருக்கிற அவன் சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். அது ஆராய்ந்து முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற அந்த நன்மையான காரியங்கள், அந்த பெரிய காரியங்களை ஒரு நாள் நம்மளால் என்ன பண்ண முடியாது, என்ன முடியாது, ஆராய்ந்து முடியாது. எப்படி நடந்ததுன்னே தெரில, ஆனால் நடந்துச்சு. தேவன் இது எப்படி செய்தாருன்னு தெரியாது, ஆனால் தேவன் செய்வார். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். சூழ்நிலைகள், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக காணப்படலாம். அவைகள் மத்தியில் இருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 126வது சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்றாரு, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். புறஜாதிகள் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இங்க இருக்கீங்களா? புறஜாதிகள் வந்து என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் குறைவுபடாது, எந்த நன்மைகளும் குறைவுபடாது. எரேமியா 33:3 வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடுது, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான சத்தமாக சொல்லுங்க, பெரிய காரியங்களை செய்வேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் கர்த்தர் அதை செய்வார். உங்களுக்கு அது நீங்கள் நினச்சி பார்த்தாலும் அது உங்களுடைய சிந்தனைக்கு அது எட்டாது, எப்படி நடந்ததுனே தெரியாது, ஆனால் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்பதாக, ஒரு 10 அல்லது 20 வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் யோசித்து பாருங்களேன். அன்றைக்கெலாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டோம். அன்றைக்கெலாம் ஒரு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டோம். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கெலாம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு வண்டி கூட வாங்க முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறாரு. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? நினச்சி கூட ஆண்டவர் என்ன இப்படி வச்சுருப்பார், என்ன ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரா அப்படின்னு நம்ம நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் கர்த்தர் செய்தார். நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்களேன். இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ ஒரு நன்மையான காரியத்தை செய்தார் தெரியுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பாரா அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. 100 வயசில் பிள்ளையை கொடுக்குறாரு. எத்தனை வயசில்? 100 வயசில். பாருங்கள், நம்மளே சிரிக்கிறோம், அதே மாதிரி தான் சாராலும் சிரித்தாங்க இல்லை? 100 வயசில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பிள்ளையை கொடுக்குறார். அவர் நினச்சி பார்த்தார். அவர் கர்த்தர் அப்படி தான் செய்வார். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சிறைச்சாலையில் போய் உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ராஜாவை பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கான். சிறைச்சாலையில் இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் எங்கே போய் உட்காந்துட்டு இருக்கான்? தேசத்துக்கு அதிபதியாக ஆக்கிட்டார் ராஜா. நம்ம நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். அண்ணாளுடைய வாழ்க்கையில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எப்பெல்லாம் சர்ச்சைக்கு போகிறாங்களோ அப்பெல்லாம் அழுக தான். இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை முழுசும் வாசிச்சிங்கன்னா அழுக. 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துட்டார். 1வது அதிகாரத்தில் அழுறாங்க. 2வது அதிகாரத்தில் கர்த்தர் எத்தனை பிள்ளை அண்ணாளுக்கு?
எத்தனை பிள்ளைங்கள் அண்ணாக்கு? 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று, எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு நீ கொடுக்குறல்ல, இந்த 6 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? 6 பிள்ளை கொடுத்தார். பெரிய காரியங்கள் ஒன்றுக்காக அழுகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? 6 கொடுக்குறாரு. அதேமாரி புதிய ஏற்பாடு காலத்தெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஒரே பசி, 3 நாள் காத்துட்டு இருக்கிறாங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு கேட்டு கேட்டு. திடீர்னு 5 அப்போ 2 மீன் வந்துச்சு. கடைசியில் பார்த்தா 5000 பேருக்கு என்ன பண்ணிட்டாரு கர்த்தர் கொடு. இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம். புதிய ஏற்பாடும் சரி, பழைய ஏற்பாடு காலத்துலையும் சரி, நிறைய பரிசுத்தவான்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருந்தார். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் காத்திருந்தார்கள். அல்லேலூயா, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. 75 வயசில் பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார், 25 வருஷம் காத்துட்டு இருந்தான். நம்மளாக இருந்தால் 10 தடவை கொடுப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சு? எனக்கு தரேன்னு சொன்னீங்களே என்னாச்சு? நீங்கள் தானே செய்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு? தருவீங்களா தரமாட்டீங்களா? கொடுக்க முடியுமா முடியாது? அதையாச்சும் சொல்லுங்கள் முதல்ல. இப்படியே தரேன் ஏமாற்றி 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? தேவையே இல்லை. அப்போ கொடுத்தா வச்சு நான் வளர்த்துருந்துருப்பேன். இன்றைக்கி எல்லாம் கை கால் பலவீனம் எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வளர்ப்பேன்? சில நேரத்தில் நம்ம ஏதாவது யாருக்கிட்டையாவது கேட்போன்னு வச்சிங்களேன், சரி தரேன் அப்படின்னா கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம். அப்புறம் என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். நீயே வச்சுக்க, நீயே வச்சுக்க, இப்போ கொடுத்து நான் என்ன பண்ணுறது? ஆனால் இவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டாங்க. நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் அந்த காத்திருப்பு மாத்திரம் இருக்காது. உடனே கிடச்சிடணும், உடனே வந்துடணும், உடனே வந்துடணும். பாத்திரத்தை வச்சு பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு. பிரியாணி வச்சு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தாளிக்கிறதுக்குள்ளே பசி எடுக்குது, தக்காளியை போகிறதுக்குள்ளே பசி எடுக்குது. உடனே என்ன பண்ணிடணும்? கேட்ட உடனே கிடச்சிடணும். இல்லைன்னா கோவம் வந்துடும். இல்லாமல் தானே நீங்களாம் அப்படியே பொறுமையாக இருக்கிற மாதிரியே யாருக்கோ சொல்கிற மாதிரி எல்லாரையும் சேர்த்து என்னையும் உட்பட தான் சொல்கிறேன். உடனே என்ன பண்ணிடணும்? கிடச்சிடணும். இந்த சிக்னலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அங்கேருந்து பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்டு வருவோம், சிக்னலில் போய் நிற்போம். அந்த சிக்னலில் அந்த ரெட்டிலேருந்து க்ரீன் வந்தோடனே இன்னொன்று என்ன பண்ணுவோம்? அப்படியே இன்னமும் அந்த 2 நிமிஷம் அப்படியே விட்ட உடனே அப்படியே மாட்டிக்கிட்டு அதோட நாள் ஃபுல்லாக சிக்னல்லே உட்காந்துடுற மாதிரி என்ன வந்துடும்? ஒரு பொறுமை கிடையாது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் பெரிய காரியங்களும் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்க. சிமியோனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கர்த்தர் வருவார், மேசியாவுக்காக அவர் காத்திருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் ஏற்கனவே வந்துருச்சு. அந்த தீர்க்க தரிசனத்திற்காக மேசியா வரும் அளவும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? காத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற அந்த பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இந்த யோவேலினுடைய அந்த 2வது அதிகாரத்தெல்லாம் நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், அந்த தொடக்கத்திலிருந்தே பிரச்சனை, தொடக்கத்திலிருந்தே பாடுகள், உபத்திரவங்கள், அவைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வருது. ஆனால் அந்த 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார். 19வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். இனிமேல் நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ள நிந்தையாக நான் என்ன பண்ண மாட்டேன், வைக்காமல். இதெல்லாம் எப்போ தெரியுமா சொல்கிறாரு? தேசம் பாழாக இருக்குது,
தேசத்திற்கு விரோதமாக ராஜாக்கள்லாம் வராங்க. அப்போ ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, உன் தேசத்திற்கு திராட்சை ரசத்தை கொடுப்பேன். யோசித்து பாருங்களேன், வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். யாராவது நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி, இன்றைக்கி நான் உனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு? அப்போ பாருங்கள், இவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படி தான் பண்ணுறாரு. சூழ்நிலையெல்லாம் தலைகீழாக இருக்குது. ஆண்டவர் வந்து சொல்கிறார், உன் தேசத்துக்கு நான் நீங்கள் வீட்டில் போய் அப்புறமேல் வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை முழுவதும் நீங்கள் படிங்க, பார்க்கலாம், வாசிங்க. ம் 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 இதிலேருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தாரோ அவைகள் எல்லாம் அந்த இடத்துல எழுதியிருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்கணும் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையினாலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். முதலாவது, நம்ம எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. முதலாவது நம்ம எப்படி காத்திருக்க வேண்டும்? கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டான். கர்த்தரிடத்திலிருந்து பொறுமையோடு நான் காத்திருந்தேன், பொறுமையோடு நான் இருந்தேன், பொறுமையோடு நான் சகித்தேன். என் வாழ்க்கையில் வந்த நிந்தனைகள், அவமானங்களில் நான் பொறுமையோடு நான் காத்து கொண்டிருந்தேன். எதற்கு காத்து கொண்டிருந்தேன்? இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை தேவன் செய்வார் என்று சொல்லி நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இந்த பொறுமையோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, எவ்வளோ நாளைக்கு அந்த பொறுமையோடு காத்திருக்கணும், எவ்வளோ நாளைக்கு பொறுமையோடு நான் காத்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரே ஒரு பதில் தான், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற வரைக்கும் நீங்கள் காத்துட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய நேரம், அவருடைய காரியங்கள், அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் என்ன என்பது நமக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு அற்புதத்தை செய்வார். சில நேரத்தில் லேட்டாக கூட வரும். லேட்டாக வருதுன்னு சொன்னால் நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் கேட்டவைகளை இன்னும் என் வாழ்க்கையில் தேவன் தரலை அப்படின்னு சொன்னால், இன்னும் நீ அதுக்கு ரெடி ஆகலை, இன்னும் நீ அதுக்கு ஆயத்தமாக இல்லை, அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை தகுதிப்படுத்த போகிறேன். எல்லாருக்குமே வண்டி, எல்லாருக்குமே கார் வாங்கணும், எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், விலை உயர்ந்த காரியத்தை வாங்கணும்னு ஆசை. ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. உடனே அது நமக்கு கிடைச்சிட்டா அதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. ஈஸியாக ஒரு பொருள் கிடச்சிச்சின்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் கேட்ட உடனேயும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கிங்களேன், ஒரு வாட்சின்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப நாள் ஆசை, எனக்கு இந்த வாட்ச் வேணும் 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 வேணும், இந்த ஸ்மார்ட் வாட்ச் எனக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எனக்கு இந்த வாட்ச் கிடச்சிதுன்னு வச்சுக்கிங்களேன், இதை நான் எப்படி திரும்ப வச்சுருப்பேன்? ரொம்ப பத்திரமாக வச்சுருப்பேன். அப்பப்போ தொடச்சி அதுக்கு சார்ஜ் போட்டு வச்சுருப்பேன். எனக்கு வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கிங்களேன், அதனுடைய அருமை நமக்கு தெரியாது, அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்வீர்கள் அண்ணா,
அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். இதுக்காக நான் எவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இதற்காக நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதை வாங்கணும் நான் எவ்வளோ நாள் உழைச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம ரொம்ப கவனமாக பத்திரமாக நம்ம என்ன பண்ணுவோம், கையாளுவோம். ஆனால் கேட்ட உடனே கிடச்சிச்சின்னு வச்சுக்கிங்களேன், அதை பற்றின வேல்யூ நமக்கு, அதை பற்றின அருமை நமக்கு தெரியாது. ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாக அதை என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம், ரொம்ப ஈஸியாக அப்படி தூக்கி போடுவோம், ரொம்ப ஈஸியாக அப்படி வைப்போம். அதனால தான் ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய வேல்யூவை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதுக்கு நம்ம பொறுமையாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் கொடுப்பார், நமக்கு கொடுக்காம வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். நமக்கு செய்யாமல் ஆண்டவர் வேறு யாருக்கும் என்ன பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. இப்போ என் பையன் வந்து என்கிட்ட எனக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது, வண்டி வாங்கி கொடுங்கன்னா அவனை வண்டி வாங்கி கொடுப்போமா? ஏன்னா அவனுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. அதுக்கு ஒரு வயசு வரணும். அவனுக்கு ஆசை எனக்கு வேணுன்றதுனால தூக்கி கொடுத்துட்டுன்னா அவ்வளோதான். ஒரு ஃபோனு வேணும்னு கேட்குறான், ஃபோன் இருந்தால் வாங்கி வச்சுக்கன்னு வாங்கி கொடுப்போமா? உனக்கு ஒரு வயசு வரட்டும், 10th முடி, 12th முடி, உனக்கு நான் வாங்கி தரேன், உனக்கு நான் செய்கிறேன்னு சொல்லுவோம்ல. அதே போல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்களேன், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்திற்கு கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களை, பொறுமையோடு பலன் கொடுக்குறாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆகாரத்தை செய்யும் போது கூட நீங்கள் பொறுமையாக பார்த்து நிதானமாக அது செய்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து போட்டு கவுத்தெல்லாம் பண்ணிங்கன்னா இருக்கிற இடமும் வீணாக போகும், அதனுடைய அந்த ருசியும் நமக்கு கிடைக்காது. அப்போ பொறுமையோடு இருந்து கர்த்தரிடத்தில் அந்த நன்மை என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை எப்போ காப்பேன்? பொறுமையோடு. நான் சொன்ன வசனத்தெல்லாம் நீங்கள் பொறுமையோடு காத்து கொள்வீரேன்னா வரப்போகிற சோதனைக்கு நான் உங்களை தப்புவித்து உங்களை காத்து கொள்ளுவேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அந்த பெரிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். 2வது மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 17:20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு. 2வது, நீங்கள் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். முதல்ல பொறுமையோடு காத்திருக்கணும். 2வது விசுவாசத்தோடு காத்திருக்கணும். விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வார், கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மையை கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட அந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ போன்னு சொன்னால் அது என்ன பண்ணிவிடுமா? போயிடும். அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா விசுவாசம். விசுவாசத்தை ஆண்டவர் நம்மள இடத்துல என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்கிறாரு. நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை கிடையாது. பேரெல்லாம் விசுவாசிகள், ஆனால் கர்த்தர் பேரில் நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது? நான் மட்டும் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்? குடும்பத்தார் மத்தியில் விசுவாசம் இல்லை, பிள்ளைகளுக்கு தகப்பன் தாய் பற்றியில் விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. தகப்பன் தாய்க்கு பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இது செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா, தருவாங்களா, தர மாட்டாங்களா, இது கிடைக்குமா, கிடைக்காதா,
இப்படியே சந்தேகத்தில் இப்படியே என்ன பண்ணிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு. கர்த்தர் செய்வாரா? நான் ஜெபம் பண்ணுறேனே, நான் உபவாசம் இருக்கிறேனே, ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேனே, ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் எனக்கு நடக்கலை? சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த சண்டே கிளாஸில் இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், மழை வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். நாளைக்கு மழை வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மறுநாள் வரும்பொழுது எல்லா பசங்களும் வந்தாங்கன்னா ஒரு பையன் மட்டும் குடை எடுத்துகிட்டு வந்தானோ. எல்லோரும் சிரித்தாங்களாம். அப்போது அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் கேட்கும்பொழுது, என்னடா வெயில் அடிக்குது குடை எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்னு கேட்கும்பொழுது சொன்னான்னா, நான் நேற்று நம்ம ஜெபம் பண்ணோம்ல மழை வரணும்னு சொல்லிவிட்டு, அதனால் மழை வரும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், குடை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. யோசித்து பாருங்களேன், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம்தான். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். வெயில் நல்லா தான் அடிக்குது, ஆனால் இன்றைக்கி நேற்று நான் ஜெபம் பண்ணேன் இன்றைக்கி மழை வரணுன்ட்டு, ஆனால் வெயில் அடிக்குது, சரிவா அப்படியே போகலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம், ஆனால் பெற்றுக்கொள்ளுவோன்ற விசுவாசம் இல்லை. எனக்கு தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க 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 தாங்கன்னு கேட்குறோம். ஆனால் நமக்குள்ளார ஒரு எண்ணம், அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டேன், பார்த்துக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் விசுவாசத்தோடு கேட்கணும், விசுவாசத்தோடு அதற்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்களேன், விசுவாசத்தினால இந்த இஸ்ரேல் ஜனங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னா, எபிரேயர் 11:33 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தாங்க. எதனால ராஜ்யங்களை ஜெயித்தாங்க? கத்தி, கேடகம், கோடாரி இதெல்லாம் வச்சு, ஈட்டியெல்லாம் வச்சு ராஜ்யத்தை ஜெயித்தாங்களா? எதை வச்சு ஜெயித்தாங்க? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இது எல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, விசுவாசத்தினாலே. கர்த்தர் செய்வார், கர்த்தர் பண்ணுவார், கர்த்தர் பண்ணுவாருன்னே ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நன்மையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா விசுவாசம் 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 தான். அத்தனை பரிசுத்தவான்கள் பேரும் போட்டு அத்தனை பேரும் விசுவாசித்தாங்க அப்படின்றது. ஆபிரகாமு ஆண்டவர் அழைச்சி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் விட்டு நான் காண்பிருக்க தேசத்துக்கு போன்னு சொல்லும் பொழுது, தன் போகிற தேசம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அப்படின்ட்டு. தன் போகிற தேசம் இன்னதென்று அறியாது. வாசிங்க, மனமண்ணு வாசிங்க பார்க்கலாம். அந்த எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தாலே ஏகோபு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலேயே அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுக்கு தெரிந்தவன் அவன் உண்டென்றும். 13வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு எப்படி மரித்து போனாங்க? நம்பியே செத்து போயிட்டாங்க. விசுவாசத்தை என்ன பண்ணிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க. நீங்கள் தொடர்ந்து பின்னே அடுத்த வசனத்தில் 39 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன். விசுவாசித்தாங்க 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 தான். விசுவாசத்தினால எரிகோ கோட்டையே என்ன பண்ணாங்க?
இடிச்சார்கள், தரைமட்டமாக்கினார் விசுவாசத்தினால. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு சொன்னால், ரெண்டாவது நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கணும். முதல்ல எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது விசுவாசத்தோடு காத்திருக்கணும். மூணாவது கலாத்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். கலாத்தியர் 4:18. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, நல்ல விஷயத்தில் நீங்கள் என்ன பாராட்டணுமா? அப்போ மூன்றாவது நீங்கள் காத்திருக்கணும். எதற்கு காத்திருக்கணும்னா, வைராக்கியத்தோடு காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும், விசுவாசத்தோடு காத்திருக்கணும். மூணாவது வைராக்கியத்தோடு காத்திருக்கணும். எதற்கோ வைராக்கியம்லாம் இருக்குது, எதற்கோ வைராக்கியம் இருக்குது. வைராக்கியம் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, நான் முடிவு பண்ணிட்டேன்னா பேசவே மாட்டேன், வைராக்கியமாக இருப்பேன். நான் அவங்க மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவ்வளோ வைராக்கியமாக இருப்பேன் நான். ஆனால் கர்த்தரிடத்துல காத்திருக்கிறதுல அந்த வைராக்கியம் இல்லை. கர்த்தரிடத்துல காத்திருக்கிறதுல அந்த வைராக்கியம், கோபத்தில் வைராக்கியமாக இருப்போம், ஆத்திரத்தில் வைராக்கியமாக இருப்போம். நான் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறதுல வைராக்கியம். பலவீனம் வந்துருச்சுன்னா நான் வைராக்கியமாக இருப்பேன். என் கர்த்தர் தான் எனக்கு சுகத்தை கொடுக்கணும், கர்த்தர் தான் எனக்கு நன்மையை கட்டளையிடணும், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும். அந்த வைராக்கியம் இல்லை. ஆனால் அந்த வைராக்கியத்தை எங்கே காட்டுவோன்னா, மனுஷங்கிட்ட காட்டுவோம். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, எங்களை தூக்கி அக்னி ஜுவாலையில் போட்டாலும் கர்த்தர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம். அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்குறாரு. எத்தனை மடங்கு? 7 மடங்கு அக்னி ஜுவாலை. தூக்கி போட போனவங்களாம் செத்துட்டாங்க, ஆனால் உள்ளே போனவங்க சாகலை. கர்த்தர் எங்களை தப்புவிப்பார், கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார், கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கா? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. சபைக்கு போகக்கூடாது, நான் 10,000 ரூபாய் போகாமல் இருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னா எத்தனை பேர் சபைக்கு வருவீங்க? எத்தனை பேர் வீட்டில் இருப்பீங்க? இந்த வாரம் 10,000 ரூபாய் வாங்கிக்கலாம், அதில் ஒரு 1000 ரூபாய் தசமம் கொடுத்துட்டு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகலாம். இல்லைன்னா பாஸ்டருக்கு காணிக்கை கொடுத்து அதை அப்படியே சால்வ் பண்ணிடலாம், முடிஞ்சிச்சு. 10,000 ரூபாய் ஆச்சு. 1000 ரூபாய்க்கே நின்றுவோம், அது வேறு. 10,000 ரூபாய் இருந்தால் ஓகே, ரைட். இந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்குறாரு இல்லையா? அந்த வைராக்கியத்தை தேவன் பார்க்குறாரு. நீ எவ்வளோ வைராக்கியமாக இருக்குது, எவ்வளோ வாஞ்சியாக இருக்குது. தானியேலை பாருங்கள், தூக்கி சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க. சிங்கங்கள் கெபியில் என்னை கர்த்தர் தப்பு வைப்பா, தூக்கி போடுறியா போட்டுக்கோ, அக்கினியில் போடுறியா போட்டுக்கோ. பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அரைஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவையாச்சும் நேராக வச்சு அடித்தாங்க. பேதுருவை எப்படி திரும்ப சிலுவையில் அரைஞ்சாங்க? எப்படி அரைஞ்சாங்க சொல்லுங்கள்? பேதுருவை எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்க? தலைகீழாக வச்சு சிலுவையில் அரைஞ்சாங்க. யோசித்து பாருங்கள். வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல, அவ்வளோ வைராக்கியமாக இருக்கும். ஸ்தேவானை எப்படி சாகடிச்சாங்க தெரியுமா? ஸ்தேவானை இதில் எப்படி சாவடிச்சாங்க? கல்லால் அடித்தே சாவடிச்சாங்க. கல்லால் அடித்தே சாவடிச்சாங்க. மன்னிங்கன்னு தான் சொன்னார். ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் வாங்க. நம்மளுக்கு அந்த வைராக்கியம் இருக்கான்னு யோசித்து பாருங்கள். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கா அப்படின்றது யோசித்து பாருங்கள். என் கர்த்தர் தான், என் ஆண்டவர் தான், எனக்கு ஆண்டவர் செய்வார் அப்படின்ற அந்த வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பொறுமையோடு காத்திருக்கணும், விசுவாசத்தோடு காத்திருக்கணும், வைராக்கியத்தோடு காத்திருக்கணும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 126வது சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
சங்கீதம் 126:2. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார்னு சொன்னால், நீங்கள் பொறுமையோடு இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது, வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.